ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடத்தில் 3வது நாளாக மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் காவல்துறையினரின் அறிவுறுத்தலை ஏற்று அவர்கள் அணிந்திருந்த கருப்பு பேட்ஜை மீனவர்கள் அகற்றியிருக்கிறார்கள். இலங்கை கடற்படையினரால் கைதான மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மீனவர்கள். இந்நிலையில் ஆளுநர் வரும் வழியில் மீனவர்கள் கருப்பு பேட்ஜை அணிந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர்கள் அணிந்திருந்த பேட்ஜை அகற்றக் கோரி காவல்துறையினர் அறிவுறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து மீனவர்கள் கருப்பு பேட்ஜை அகற்றியிருக்கிறார்கள். தகவல்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ஆனந்தன்? ஆனந்தி, அதாவது ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ராமேஸ்வரத்தை சேர்ந்த 32 மீனவர்களையும் 5 படகுகளையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைச்சிருந்தாங்க. இதனால அந்த பகுதி மீனவர்கள், அதாவது ராமேஸ்வரத்துள்ள ஒட்டுமொத்த விசைப்படகு மீனவர்கள் இன்னைக்கு 7வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இதே நிலையில தங்கச்சிமடம், அதாவது மீனவ கிராமத்துல இன்னைக்கு 3வது நாளாக காத்திருக்கும் போராட்டத்தை மீனவ அமைப்புகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்நிலையில ராமேஸ்வரம் அருகே செம்மமணம் என்ற மீனவ கிராமத்துல மனநல காப்பகம் திறப்பதற்காக தமிழக ஆளுநர் அந்த வழியாக, அதாவது தங்கச்சிமடம் வழியாக ராமேஸ்வரம் வர்ற நிலையில இந்த மீனவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கருப்பு பேஜ் அணிந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா மீனவருடைய கோரிக்கை என்னன்னா, மத்திய அரசோ இல்ல மத்திய அமைச்சர்கள் சார்பில் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் அப்படின்னு உறுதி அளிச்சா மட்டுமே நாங்கள் இந்த போராட்டத்தை விட்டு கைவிடுவோம் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சுதான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்நிலையில ஆளுநர் வர்றதுனால தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக கருப்பு பேஜ் அணிந்து கோஷங்கள் இட்டு அந்த ஆர்ப்பாட்ட பந்தல்ல அணிந்திருந்தாங்க. அப்போது ராமேஸ்வரம் வட்டாட்சியர், போலீசார் மற்றும் மாவட்ட நிர்வாக சார்பில் மீனவர்கள்ட்ட கோரிக்கை வச்சாங்க. அதாவது ஆளுநர் வரும்போது இந்த பேட்சை கழட்டிடுங்க, அவர் உங்களுடைய கோரிக்கையை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார், நீங்க அந்த மனு அடித்து வச்சிருக்க மனுவை ஆளுநர்கிட்ட கொடுங்க அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்து தற்போது அந்த அணிந்திருந்த பேஜுகளை கழட்டியிருக்காங்க. ஆனாலும் மீனவர்கள் தரப்புல ஒரு நிபந்தனை வச்சிருக்காங்க. என்னன்னா, ஆளுநர் எங்களை சந்திக்காம ராமேஸ்வரம் போயிட்டு திரும்பி வரும்போது அப்படி சந்திக்காம போனார்னா நாங்க மீண்டும் கருப்பு கொடி மட்டுமில்லாத கருப்பு பேட்ஜ், கருப்பு கொடிகளை ஏந்தி நாங்க போராட்டத்துல ஈடுபடுவோம் அப்படின்னு ஒரு நிபந்தனையோடு தற்போது கருப்பு பேட்ஜ் அணிந்திருந்து விலக்கி கொண்டிருக்காங்க. ஆனந்தி, மீனவர்கள் ஆளுநரை சந்திக்கணும், இந்த விவகாரம் தொடர்பா மனு கொடுக்கணும் அப்படின்னு மீனவர்கள் ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. இது தொடர்பா ஆளுநர் தரப்பில இருந்து ஏதாவது சொல்லப்பட்டிருக்க என்பது தொடர்பான விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். ஆனந்தன், தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. யாருமே ஒண்ணு சொல்ல வேண்டாம்.